ஏய் சொல்கிறா. எனக்கு ஒரு டவுட்ரா. நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சும்மா நோண்டிகிட்டே இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்கிறானே அப்படின்னு பார்த்தேன். சரி நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு பார்த்துட்டு கூகுளில் பார்த்தேன். அதில் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டுன்னு வருது. இது என்னடா ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னா இதை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு ஒன்று போகுது. ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குடா. நீ தான் நிறைய வீடியோ போடுறல, இந்த மாதிரி எல்லாருக்குமே புரியுற மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நான் ஷேர் பண்ணி விடுவேன்ல, அவங்க கூட நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட கேட்டே இருக்கானு. நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கலாம், இல்லைனா ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த டேர்ம்ஸில் தான் வந்துட்டு ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. இந்த 21 ஸ்டாக் மார்க்கெட் டேர்ம்ஸை வந்து நான் சிம்பிளஸ்ட் வேல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என் பேர் அனந்த் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஹேய், நைஸ் டு மீட் யூ. ஸோ வித்தவுட் ஃபர்தர் ado, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லி ஹெல்ட் கம்பெனிஸோடைய ஷேர்ஸை வந்துட்டு இந்த இடத்துல நம்மளால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட். ஸ்டாக் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்குறீங்க இல்லையா. ஸோ ஒரு ஷேர் வாங்கினாலும் நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஒரு ஓனர். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இந்த ஸ்டாக் அப்படின்ற மீனிங். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இங்கே தான் வந்துட்டு கம்பெனியோடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு சேல்க்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட்டாக எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கரேஜ் மூலமாக ரீச் பண்ணலாம். ஸோ ப்ரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஜீரோதார், அப்ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஜீரோதார். உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கான டிமார்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஜீரோதாரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ புல் மார்க்கெட்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். மார்க்கெட்டும் அண்ட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே எப்போ வந்துட்டு ரைஸ் ஆகுதோ, அதாவது எப்போ வந்துட்டு ப்ரைஸோடைய விலை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு புல் மார்க்கெட். பேர் மார்க்கெட் அப்படின்றது அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். புல் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ப்ரைஸ் அப்புறம் அதாவது ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸ் அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆகும். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா பேர் மார்க்கெட் அப்போது அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் சிப் அப்படின்ற பேசிஸில் வந்துட்டு பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் நிறைய. மார்க்கெட் ஆர்டர். ஸோ இப்போ எந்த ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர். ஸோ மார்க்கெட் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பழம் இருக்குது. ஸோ அந்த பழையோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 35 ரூபான்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர். வேற நீங்கள் வந்துட்டு பார்கெயின் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சம் பேசி கீசி விலையை கம்மி பண்ணிங்கன்னா ஸோ அப்போ வந்துட்டு அது பேர் லிமிட் ஆர்டராக வாங்கிடும். அதாவது நான் இவ்வளோக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் லிமிட் ஆர்டர். நான் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ஆர்டர். ஸோ எப்போவுமே ட்ரேடிங் அப்போது மார்க்கெட் ஆர்டரை வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ 10 ரூபா நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் பார்க்குறீங்க, அதாவது இப்போ ஸ்டாக்கு பார்க்குறீங்க, அது 10 ரூபான்னு வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே 10 ரூபாயில் தான் வந்து நம்ம வாங்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து 10 ரூபானா எக்ஸாக்டாக 10 ருபீஸில் வாங்காது. 10 ருபீஸ் 50 பைசா, 11 ருபீஸ் 12 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பிட்டில் போய்ட்டு உட்காரும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ஆர்டர் வந்துட்டு உடனே ஃபில் ஆகும். ஸோ இது வந்துட்டு எப்போவுமே வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் ட்ரேடிங் அப்போ மார்க்கெட் ஆர்டரை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேடிங் வால்யூம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேயில் எவ்வளோ ஷேர்ஸ் வந்துட்டு வாங்கப்பட்டிருக்கு, விற்கப்பட்டிருக்கு, அதாவது ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு அப்படின்றது தான் வந்துட்டு ட்ரேடிங் வால்யூம். ஸோ நிறைய வால்யூம் இருந்ததுன்னா லிக்விடிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருந்ததுன்னா உங்களுடைய ஷேர் ஈஸியாக வந்துட்டு விற்கப்படும், இன்னொருத்தராலையும் ஈஸியாக வாங்கப்படும். இதுவே வந்துட்டு ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நீங்கள் விற்கிற விலைக்கு வாங்குறவர் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கான அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப். இன்கேஸ் வந்து நீங்கள் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸை காட்டும். ஸோ அது டெக்னிக்கலாக என்ன மீன்னா, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அவர் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவருடைய டிமார்ட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கான மீனிங் தான் வந்துட்டு போர்ட்ஃபோலியோ. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் அதாவது காலை 9:30 to ஈவினிங் 3:30 தான் வந்துட்டு ட்ரேடிங் ஹவர்ஸ். ஸோ
ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பை அண்ட் செல் வந்துட்டு பண்ணிவிட்டு உங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் இந்த ஐ பட்டனில் தரேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய ஏர்னிங்ஸை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ரிப்போர்ட் பண்ணுற டைமில் அவங்க வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தாங்க, அவங்க ப்ராஃபிட் வந்துட்டு லாஸ்ட் இயரை விட இல்லைனா லாஸ்ட் 3 months விட ஹையராக இருந்துச்சுன்னா அதில் பண்ண ப்ராஃபிட்டை வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பர்சன்டேஜாக தருவாங்க. எத்தனை ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஷேருக்கான அமௌண்ட்டை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு டிவிடெண்ட். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அது வந்துட்டு நம்மளுடைய ஸ்டாக்ஸ் மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது ட்ரேட் ஆகும். ஜென்ரலாக இந்த ETF எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கமாடிட்டி இல்லைனா வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை வந்துட்டு அது வந்துட்டு ட்ராக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ETF அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கோல்டு பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 50 வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ கோல்டு ETF அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டை வந்துட்டு ட்ராக் பண்ணும். ஸோ இப்போ கரண்ட்டாக கோல்டு வந்துட்டு ஏறுச்சுன்னா இந்த ETF நீங்கள் வாங்கி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி இது வரைக்கும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் அவுட் ஆகாதவங்க ஃபஸ்ட் டைம் வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் IPO அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு யார் வேணாலும் வந்துட்டு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம் இன் லாட். ஸோ லிமிட் ஆர்டர், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ லிமிட் ஆர்டர் அப்படின்றத வந்துட்டு நான் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஆப்பிள் வந்துட்டு விற்கிது, அதோடைய விலை வந்துட்டு 10 ரூபாய் அப்படி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த கடைக்காரர்கிட்ட போய் நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்கன்னா அதான் வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர். பேரம் பேசி அதை விலை கம்மி பண்ணி 8 ரூபாய் இல்லைனா 9 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதான் லிமிட் ஆர்டர். இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட லிமிட் ஆர்டர் ஆல்வேஸ் பெட்டர். எப்போவுமே மார்க்கெட் ஆர்டரில் வந்துட்டு என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ டெலிவரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்முக்காக ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய காசை வந்துட்டு அந்த கம்பெனியில் கொடுத்துட்டு அதுக்கு ரிட்டர்னாக உங்களுக்கு ஷேர்ஸை கொடுத்துருவாங்க. அந்த ஷேர் வந்துட்டு உங்களோட டிமாட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு டெலிவரி. கேஷ் அண்ட் கேரி, ஸோ இது வந்துட்டு என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டாக்ஸ் வந்துட்டு உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு கேஷ் அண்ட் கேரி. ஸ்விங் ட்ரேடிங், இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்துட்டு நீங்கள் டெலிவரி எடுத்துக்குவீங்க ஃபார் அ டே ஆர் வீக் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த ப்ரைஸ் மூவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதை செல் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியை வந்துட்டு அதோட வேல்யூ என்ன இந்த மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய கரண்ட் ஷேர்ஸ் எல்லாமே ஒன்றா போட்டிங்கன்னா வர வேல்யூ தான் அதோடைய மார்க்கெட் வேல்யூ. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுன்றது நத்திங் பட், இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் தி கரெக்ட் வே. அது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபண்டை வந்துட்டு நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் போயிட்டு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுடைய மணி மாதிரியே நிறைய பேர் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லா மணியும் வந்துட்டு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு போடணும் எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு போடக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணி உங்களுடைய ஃபண்டை அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட். அவர் கொடுக்கும்போது அதுக்கான கமிஷனை வந்துட்டு அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டும் ஒர்க் ஆகும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லது இன்கேஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா. இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு FDயை விட பெட்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. பிட் அப்படின்றது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சிம்பிளஸ்ட் டேர்மில் சொல்கிறேன். அகைன் லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு பார்கெயின் பண்ணுறீங்க இல்லையா. பட் ஆப்பிள் வந்து 10 rupees அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு 9 rupees தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த 9 rupees நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் தான் பிட். அதாவது 9 rupees நான் வாங்கிறதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுடைய ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு பிட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட வீடியோ வந்துட்டு கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட் அண்ட் சேஃப் ட்ரேட்.